புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து முதல் முறை வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலித்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் இளையோருடன் புதிய தலைமுறை நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். செய்தி என்றாலே புதிய தலைமுறை. மாவட்ட நிர்வாகமோ அல்லது தேர்தல் ஆணையமோ முழுவதுமாக 100% வாக்குப்பதிவு ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இப்போ ஒழுங்கா ரோட்ல வண்டி ஓட்டல, ராங் ரூட்ல போறோம்னா ஃபைன் போடுறாங்க. ஓட்டு போடலன்னா ஒரு ஃபைன் போடலாமே, அது நம்மளோட உரிமை தானே. அதை நீங்க பண்ணாதப்ப அது தப்பு தானே, அதுக்கு ஒரு ஃபைன் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம். ஓட்டு போடும் போது ஆக்சுவலா வந்து யார் வராங்க, எந்த மெஜாரிட்டி ஏஜ் வந்து வராங்க அப்படின்னு பார்த்துட்டு எந்த மெஜாரிட்டி வரல அதுக்கு முன்னாடி அவேர்னஸ் கொடுப்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஓட்டு போடுங்க, 100% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரோ அல்லது வந்து யார் ஓட்டு போட்டீங்களா அட்லீஸ்ட் ஒரு தெருவுக்கு ஒருத்தவங்களாச்சும் கேட்டு எடுத்து கட்டி செஞ்சாங்கன்னா வந்து 100% ஓட்டு வந்து கண்டிப்பா வரும் மேம். என்ன பண்ணலாம், ஓட்டு போடலன்னா அடுத்த இயருக்கு அவங்க ஓட்டர் ஐடியை கேன்சல் பண்ணிடணும். எப்படின்னா இந்த ஆதார்க்குள்ள லிங்க் பண்றாங்கல்ல, அதே மாதிரி லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டோம்னா எதுவுமே எடுத்துக்க முடியாது. நம்ம ஓட்டு போட முடியலன்னா நம்மளால பேங்க் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிஸ்டம் வரணும். அப்பதான் இதுக்காகவே எல்லாருமே ஓட் போடுவாங்க. புதுச்சேரிக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும். யங் பீப்புளுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா வேணும். நிறைய ஏரியாஸ்ல மழை பெய்யுது, அந்த மாதிரி டைம்லலாம் ஃப்ளட்ஸ் வந்து அப்படியே எப்படி சொல்றது, நம்ம தண்ணி கால் வரைக்கும் நல்லா தேங்கி இருக்கும். சோ அதெல்லாம் நல்லா பார்க்கலாம். பீச் சைட்ல இருக்கிற ஹவுஸ்க்கெல்லாம் வந்து ரெனோவ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னுமே அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து எந்த கட்சி பெரும்பான்மை போட்டு ஆட்சி அமைக்க போகிறது, புதுச்சேரி வரும் காலத்துல எப்படியாக மாற போகிறது அப்படின்றதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.